this year is going to go through a new season where God is encouraging all of you, especially God's Army Church, to attempt new things in this area. இந்த ஏரியால நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க, யார் தடுத்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். இங்க எப்படிப்பட்டவர்கள் இந்த ராயபுரம் ஏரியால இருந்து உள்ள வருவாங்கன்னா, ஐயா அடிக்ட் ஆனவன், சரியா, அவன் ரிலீஸ் ஆகாதவன், ட்ரக் அடிக்ட், பிராத்தல் ஹவுஸ், இந்த மாதிரி யாருமே சேர்த்துக்க முடியாத ஆட்களை எல்லாம் கர்த்தர் இங்க கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்பது மட்டும் இல்ல, அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்றுகிற ஒரு இடமாக இது இருக்கும். ஐயா நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, காட்ஸ் ஆர்மி சர்ச்சில் நீ பைபிள் காலேஜ் போயிருக்க மாட்டேன், உன் குடும்பத்தில் யாரும் ஊழியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ உலகத்தில் பர்ஃப்யூம் மேக்கராக இருப்ப, கோல்ட் ஸ்மித்தாக இருப்ப, ஐடி ஒர்க்கராக இருப்ப, டீச்சராக இருப்ப. ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கொண்டு தான் இந்த ராயபுரத்தில் பல அலங்கங்களையும் பல குடும்பங்களையும் பல ஜாதிகளையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து வரலையோ சொல்லுமா. உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னுடைய நண்பன் என் மேலே அதிகமான பிரியம் இருக்குது. பாஸ்டர் பிரேம்சனுக்கும் சகோதரி கீதாக்கும் என் மேலே இருக்கிற அதிகமான அன்புனாலையும், ஊழியத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து என் கூட அவர் இருப்பதுனாலையும், ஊழிய வளர்ச்சினாலையும் அவர் அதிகமாக என்னை குறித்து பாசமாக பேசினார். ஆனால் ஒன்று தான், ஆண்டவர் இயேசு இல்லைன்னா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான், அது ஒன்று மட்டும்தான். ஆண்டவர் இயேசு இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு இருப்பதனால, கிருபையாக ஆண்டவர் போட்ட பிச்சையினால ஊழியம் இவ்வளோ தூரம் கர்த்தர் கிருபையினால வருது. அருமையான ஆல்பர்ட் அண்ணா இங்கே இருக்காங்க, அக்கா பிந்து அக்கா இங்கே இருக்காங்க. அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா, உருவத்தில் மட்டும் அப்படியே இல்லை, அவர் அந்த நாட்களில் குணத்திலையும் தாழ்மையிலையும் அண்ணன் எப்படி இருந்தாரோ, இன்னைக்கும் இத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணன் அப்படியே தான் இருக்கிறாரு. அதனால தான் கர்த்தர் அண்ணனையும் அக்காவையும் ஊழியத்தையும் அப்படியாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் ரொம்ப உண்மையும் உத்தமமாக அண்ணனும் அக்காவும் ஓடுறாங்க. இன்றைக்கும் நான் ஸ்பீக்கர்னா என்னை கூப்பிட்டுருந்தாலும் அவங்க கனப்படுத்துறதுக்கு, இது வந்து பிரேம்சனுக்கும் எனக்கும் கொடுக்குற கனம்னு. நீங்கள் வந்து உட்கார்ந்து அண்ணன் வந்து சும்மா ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு உட்கார்ந்து இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வது ஒரு பெரிய கனம் எங்களுக்கு. அதனால் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நல்லா கைகளை தட்டி கேன் வி ஜஸ்ட் என்கரேஜ். 12 வருஷம் சபை ஆரம்பித்து 12 வருஷம் ஆரம்பிக்குது. நாங்கள் திரும்பி பார்த்தோன்னா அந்த 12 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. வி போத் ஸ்டார்டட் சர்ச் டுகெதர். 2 பேரும் ஒன்றா தான் சர்ச் ஆரம்பித்தோம். அதாவது சில காலையில் 2 நண்பர்கள் ஒன்றாக ஆரம்பித்தாலும் அவர்கள் வேறு பாதையில் சென்றார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஊழியமும் வித்தியாசம். அண்ட் எவ்ரி மினிஸ்ட்ரி இஸ் நீடட் ஃபார் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எனக்கும் பிரேம்சனுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தாலும், எங்களுடைய ஊழியத்தின் முறைகளும், நாங்கள் சபைகளை நடத்துகிற முறைகளும், எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸும் எல்லாமே ரொம்ப வித்தியாசம் எங்களுக்குள்ள. ஆனால் our ministry complements each other. என்னைக்கும் பிரேம்சன் வந்து நீ என்னப்பா அப்படி பண்ற அவரும் பார்த்ததில்ல, நீ என்னப்பா இப்படி பண்ற நான் பார்த்ததில்ல. பிரேம்சன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள அருமையான பாஸ்டர் பிரேம்சன் கேம்பஸா போட்டுட்டே வராரு. நான் சிட்டி டு சிட்டி, நான் வந்து சிட்டிக்குள்ள இல்லை, எனக்கு சிட்டில இருந்து சிட்டி, சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா, அப்படி நான் அப்படி ஒரு ஓட்டத்தை ஓடுறேன். இவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு ஓட்டத்தை ஓடுறாரு. ஆனா எல்லா ஊழியமும் கர்த்தரின் சரீரத்துக்கு தேவை. எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் பிரியப்படுகிறார். எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்ல என்னன்னா, இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இந்த ஊழியத்தின் தெளிவு ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன எதுக்கு அழைத்திருக்கிறார், என்ன யாரு அழைத்திருக்கிற தெளிவு அவருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஆஸ்திரேலியாலேருந்து நானும் என்னுடைய மனைவி எல்லாம் ஊரை விட்டு வந்து சென்னையில் வந்து ஆரம்பிக்கும் போது, அப்போதைய வாலிப தென்றலாக பாஸ்டர் பிரேம்சன் இருந்தார். ஏஞ்சல் டிவியில் வாலிப தென்றல்னு ஒரு ப்ரோக்ராம் மறக்கவே முடியாது. அப்போது அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டராக நான் போட்டிருந்தாங்க. சரியா, 3 மாதம் அவருக்காக நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். நான் சென்னை வந்து செய்த முதல் ஊழியம் அதுதான். அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அப்போ சாதுவையும் உதர பார்த்தாரு. அவரும் வந்து எனக்கும் பண்ணப்பா அப்படின்லாம் சொன்னார். ஓகே, அவருக்கும் நம்ம பண்ண போகிறோன்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு, இல்லைப்பா நம்ம டிரான்ஸ்லேஷனை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டாரு. என்னப்பா நான் எதுவும் ஆஃபரிங் எதுவும் கேட்கலையே அவர்கிட்ட, எதுக்கு நிறுத்த சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தா அவர் சொன்ன ஒரு விஷயம், இல்லை நான் உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் ஊழியத்தை நடத்துகிற விதத்தையும், கர்த்தர் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உயர்வும், உன் ஊழியத்தின் விரிவாக்கத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த டிரான்ஸ்லேஷன் ஊழியத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு போதகரும் எந்த ஒரு நண்பனும் சொல்லாத விஷயம், எனக்கு நீ டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உன் ஊழியத்தை ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவார். நீ எனக்கு நீ டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, இந்த டிரான்ஸ்லேஷன் ஊழியத்தில் நீ நின்றுடக்கூடாது. அதனாலேயே இந்த டிரான்ஸ்லேஷன் ஊழியத்தை நான் நிறுத்துறேன், நம்ம இனிமேல் டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம். எனக்கு சொல்லும் போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. என்ன இப்படி சொல்கிறாரு நம்பால். ஏன்னா அந்த நாட்களில் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் வந்து அப்போ பிரேம்சன், அவங்க பாஸ்டர் பிரேம்சன் வீட்லேயும் சகோதரி கீதா கையினால்
போட்டு கொடுக்கப்பட்ட காஃபியும் டீயும் அவங்க வீட்டில் உட்காந்து நிறைய நேரத்தில் நாங்கள் நைட்டெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் பேசணும். அதுவும் எப்படிலாம் எங்களுக்கு ஊழியம் இருக்குன்னு நாங்கள் எல்லாம் பேசணுமோ அதெல்லாம் தாண்டி கர்த்தர் எங்களை கொண்டு வந்துட்டார். ஏன்னா எப்படிலாம் நாங்கள் இருக்கணும், இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, அங்கே இருக்கணுமா, அங்கே இருக்குமானே எங்கெல்லாம் நாங்கள் யாரையெல்லாம் ரொம்ப ஊழியக்காரர்கள் இவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு யோசிச்சு அதெல்லாம் தாண்டி கர்த்தர் பாஸ்டர் பிரேம்சனையும் சரி எங்களையும் சரி ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டாரு. நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை அமைக்கணும்னு நினைச்சோமோ ஜெபிச்சதெல்லாம் பார்க்கிலும் கர்த்தர் மேலாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சர்ச் ஆரம்பிச்சு இந்த வருஷம் நாங்களும் 12th year anniversary கொண்டாட போகிறோம். சரியா, அவர் வந்து February மாதத்தில் கொண்டாடுறாரு, நாங்கள் செப்டம்பரில் போகிறோம். நாங்களும் 12th year anniversary கொண்டாட போகிறோம். அப்போது கரெக்டாக YMCA தான். அப்போ வந்து பிரேம்சன் பாஸ்டர் பிரேம்சன் வந்து நான் பிரேம்சன் சொல்ல பாஸ்டர் பிரேம்சன் வந்து வீட்டில் இங்கே இதே ஏரியாவில் வீட்டில் ஆரம்பித்தாங்க. அப்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் சொன்னேன், ஐயா இந்த வீடு கதையெல்லாம் வேணாம், மூவ் ஆகணும். அப்படி தான் YMCA அவரும் YMCA குழந்தைகளாக நாங்கள் பிறந்து வளர்ந்து YMCA இப்போது சபையை வளர்த்து கொண்டு இப்போ அவர் ஒரு லொக்கேஷன் நாங்கள் ஒரு லொக்கேஷனும் கர்த்தர் கிருபையில் வந்துட்டோம். அதனால் ஆரம்பித்த நாட்கள் மறக்கவே முடியாத நாட்கள். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஜெபத்திலும் சரி, அவரும் சிஸ்டர் கீதாவும் ஜெபத்திலும் சரி என்கரேஜிங்லையும் சரி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. 2 ஊழியர்களையும் கர்த்தர் வாழ்த்து கொண்டிருக்கிறார். இப்போ கர்த்தர் கிருபையினால பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் சர்ச் ஆரம்பித்து அங்கே ஒரு 1 year ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நாங்கள் ஹைதராபாத்தில் செலிப்ரேட் பண்ணுறோம். எவ்ரி ஃப்ரைடே நாங்கள் ஹைதராபாத் போகிறோம். ரொம்ப சீக்கிரம் அது சண்டேயாக மாறினோன்னே இன்னொரு சிட்டிக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். சிட்டி மட்டும் இல்லை, we are also opening churches in other countries. ஸோ அதனால் அந்த தரிசனத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருப்போம். நாங்கள் அப்படி ஓடிட்டுருக்கோம். பீகார்லேயே 300 கிராமம் தத்தெடுத்திருக்கோம். மார்ச் 20th பீகாரில் எங்களுடைய ஃபஸ்ட்டு மிஷன் ஸ்கூல் 400 ஸ்டூடெண்ட்ஸோட பீகாரில் எங்களுடைய ஃபஸ்ட்டு மிஷன் ஸ்கூலை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் கர்த்தர் கிருபையினால். ஸோ அதாவது எதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுன்னு நினச்சோமோ, எதெல்லாம் நாங்கள் ரொம்ப பெருசாக நினச்சோமோ அதை கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டார். அதுவும் இந்த வருஷமும் we declared this year as the year of the unreal for us. அன்ரியல்னா அதாவது வசனம் சொல்லுது கண்ணு பார்த்ததும் கிடையாது, காது கேட்டதும் கிடையாது, இருதயத்தில் தோன்றாத காரியங்களை கர்த்தர் செய்வார். which means கண்ணு பார்க்கறதெல்லாம் ரியலான விஷயம், காது கேட்கறதெல்லாம் ரியலான விஷயம், என் இருதயத்தில் தோன்றுவது எல்லாமே ரியலான விஷயம். ஆனால் வசனம் சொல்லுது இதெல்லாம் பார்க்கிலும் இருதயத்தில் தோன்றாததில் நான் யோசிக்காத பார்க்காத கர்த்தர் வச்சுக்கினா அன்றியலான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 100னாரு, நான் 100 கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா 100ன்றது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண இப்போ 25 சபையை வச்சு 2025 நாங்கள் 25 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதனால 100ன்றது உங்களால் ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக நீங்கள் 100 செய்ய முடியும். அதில் வந்து நோ குவெஸ்டன். ஆனால் ஏன் விசுவாசம்னா அன்றியலான காரியம் நீங்கள் 100 நினச்சிங்கன்னா கர்த்தர் 200ஆக மாற்றுவது தான் அன்றியலாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த சபைக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நான் உங்கள் சபைக்கு வந்து இந்த 13வது வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தெல்லாம் கொடுக்க வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த சர்ச் ஆனிவர்சரி வரும்போது எல்லாருமே வாக்குத்தத்தங்களாக கொடுத்துன்னு இருப்பாங்க. வாக்குத்தத்தம் எந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா உங்கள் பாஸ்டருக்கு ஆண்டவர் இந்த சபை குறித்து எந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதுதான் நிறைவேறும். புரியுதா? உங்கள் பாஸ்டருக்கு கர்த்தர் எந்த தரிசனத்தை கொடுக்குறாரோ இந்த வருஷத்துக்கு அதை தான் கர்த்தர் செயல்படுத்துவார். ஏன்னா உங்கள் பாஸ்டர் தான் லீடரு, அவருக்கு தான் தரிசனம் கொடுக்கப்படுது. அந்த வருஷத்துக்கு உங்களை கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய போறான்னு கர்த்தர் தெளிவாக அவரிடத்தில் தான் பேசுவார். இந்த ஒரு நாள் வர ஹீரோயினுக்கெல்லாம் பெருசாக வந்து எங்களுக்கு ஒன்றும் மவுசு கிடையாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி ஊழியத்துக்கான ஒரு உற்சாகத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு நான் பேச விரும்புகிறேன். சரியா? ஓகே, பேசலாமா? கர்த்தர் வார்த்தை கேட்பாமா? பிதாவே ராஜா, இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை வல்லமையான அந்த வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் 12 வருஷம் முடிஞ்சு இந்த 13வது வருஷம் நீங்க வரும்போது இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. This is a very strategic move of the Lord. How many of you guys believe it? இது வந்து கர்த்தர் இந்த 12 வருஷம் முடிவில் 12 is always a conclusion. நான் நம்பர்ஸ்குள்ளே போக வரும்ல. 12னா இது, 13னா அது, 7னா இது, 40னா இது, அந்த நம்பர்ஸ்லாம் நிறைய விளையாடி இருப்போம் நம்ம நம்பர்ஸ்குள்ளே போக வரும்ல. ஆனால் ஐ ஃபீல் திஸ் இஸ் a strategic move. கரெக்டான ஒரு நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஐ ஃபீல் ஒரு புது சீசனுக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இன்றைக்கு அருமையான பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு இந்த நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க நான் பிலீவர்ஸ். எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். இன்றைக்கி நாங்கள் சபை நடத்துவதும் சரி, நாங்கள் ஆராதனை நடத்துவதும் சரி, ஏன்னா ஆன்லைனில் குளோபலாக போகுது, குளோபல் ஃபாலோவர்ஸ் நிறைய நான் பிலீவர்ஸ் வருவதனால இன்றைக்கு இப்போ அருமையான பாஸ்டர் மேட்ச் பிரேம்சனும் காட் சாமி சர்ச் எனக்கு பிரியமாக இருக்கிற காரியம் என்னன்னா, நிறைய கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியில், நிறைய கேத்தலிக்ஸ் மத்தியில், நிறைய நான் பிலீவர்ஸ் மத்தியில், அதுவும் நீங்கள் வீடு வீடாக போய் கேம்பஸாக பண்ணுற விஷயம் என்னென்னா, நிறைய கர்த்தரை அறியாதவர்களை ரீச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாகுது. பிராமன் சொல்லுங்கள்.
அது மாதிரி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சீசனுக்குள்ள உங்களை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின் தலைப்பு என்னன்னா, யார் தடுத்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த சபையின் தரிசனத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த சபையில எடுக்கப்படுகிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களின் பிளான்ஸை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க எஃபர்ட்ஸை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு என்னன்னா, our success does not depend on our capabilities. நம்மளுடைய பலன், நம்முடைய திராணி. இப்போ நானும் பாஸ்டர் பிரேம்சனும் உட்காந்து இவ்வளோ தூரம் வந்துட்டுமே எப்படா செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் எப்படி செஞ்சேன்னு தெரியாது. ஏன்னா நம்முடைய பலனோ நம்முடைய திராணியோ கிடையாது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பட்ஜெட்டை சொன்னேன். அவர் அந்த பட்ஜெட்டை சொல்லும் போது, எப்பா இவ்வளோ பட்ஜெட்டா, இந்த பட்ஜெட்லாம் கிடையாதுண்ணா. எப்பா பட்ஜெட் நம்மளுக்கு என்றைக்குமே கிடையாது, புரியுதா? அது 10 ரூபானாலும் நம்மளுக்கு கிடையாது, 10 லட்சம்னாலும் கிடையாது, 10 கோடினாலும் நம்மளுக்கு பட்ஜெட் என்றைக்குமே கிடையாது. ஆனால் பாருங்க, அருமையான ஒரு சபை. எத்தனை பேர் இந்த சபை பிடிச்சிருக்குது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பழைய இடம் ஞாபகம் இருக்குது, அதுக்கு முந்தின இடம் ஞாபகம் இருக்குது. அந்த இடங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி ஒரு நல்ல இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு சபை வேணும் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஸ்டேஜ் வேணும், இப்படி ஒரு லைட்ஸ் வேணும். ரொம்ப முக்கியமாக நாங்கள் போய் செட்டப் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க நிற்பாங்க. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம் இருக்கணும். இதை கைட்டுறதுக்குள்ளே அதுக்கான இதுக்கான நைட்டு தூங்க முடியாது, டே டைமில். இந்த போராட்டங்கள்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு இடம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, கர்த்தர் கொண்டு வந்து வைக்க வச்சிருக்காரு. ஆனால் இதுவும் ஆரம்பம் தான். இது போல பல பெரிய இடங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. So we have not come so far because of our strength, but because the hand of the Lord has been with this church throughout. இந்த கர்த்தரின் கரத்தை இந்த சபையில், இந்த சபையின் வளர்ச்சியும் நடத்தலையும் கர்த்தரின் கரத்தை நான் முழுமையாக பார்த்திருக்கிற வாய்க்க செய்த கர்த்தர் இன்றைக்கும் சொல்றாரு, பல தடைகள் இந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி கர்த்தர் உங்க சபையின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுறீங்க? நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எனக்கு நெகேமியாவின் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நீங்கள் இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா, எக்ஸோடஸ்லாம் வாசித்தீங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் மிரக்கலாகவே இருக்கும். கையை தூக்குனா செங்கடல் பிறக்கும், சூரியன் நிற்கும், கண்மலை பிளக்கும். அதாவது பார்க்கும்போது நிறைய மேஜிக் ஷோ, ஒரு மெஜிஷியன் மாதிரி மோசே கோல் எடுத்து வித்த காமிச்சுனே இருப்பார். நிறைய சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கும். ஆனால் நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஆர்டினரியான ஆளை கொண்டு எக்ஸ்ட்ராடினரியான காரியங்களை கர்த்தர் எப்படி செய்தாருன்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஏன் பார்த்தேன்னா, இங்கே நீங்கள் மேலே நிறைய லீடர்ஸ் நீங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் நீங்கள் பாஸ்டர் பிரேம்சன்லாம் நடந்தார். நீங்கள் பாஸ்டர் பிரேம்சன் எங்கள் யங்ஸ்டர்ஸ் யூத் டேஸை குறித்து நிறைய பேசலை. ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் பிரேம்சன்லாம் நின்று இப்படி பிரசங்கம் பண்ணுவார், இப்படி ப்ரீச் பண்ணுவார், தைரியமாக பேசுவார்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சான்ஸ் இல்லை. யாருமே நீங்கள் வந்து நம்பியிருக்க முடியாது அந்த நாட்களில். ஏன்னா அவர் அந்த மாதிரி பேச்சே கிடையாது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சிஸ்டர் கீதா பேசுவாங்கன்னு சொன்னால் கூட நம்ம வந்து ஓகே, அவங்க பிரசங்கம் பண்ண எல்லா வாய்ப்பும் இருக்குது, நம்ம பேசலாம். ஆனால் வந்து பாஸ்டர் பிரேம்சன் இவ்வளோ பேசுவார்னா வாய்ப்பு இல்லை ராஜா, அப்படிதான். ஆனால் கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன் இந்த நெகேமியாவின் புத்தகத்தில் கர்த்தரை கொண்டு போனார்னா, வாட் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் காட் கேன் டூ இஃப் அ ஆர்டினரி மேன் வாலண்டியர்ஸ். அதாவதுங்க, இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யணும், ஒரு காரியம் கர்த்தர் ஒருத்தரை கொண்டு செய்யணும்னா பயங்கரமாக ஒரு அபிஷேகப்பட்ட ஆளாக இருக்கணும், அவர் ஜெபம் பண்ண ஆப்பட்ட ஆளாக இருக்கணும். அவர் ஜெபம் பண்ண பேச ஆரம்பித்தாலே அப்படியே டிஜே சங்கல் ஆவி அவருக்குள்ளே வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணுறாங்க. பார்த்துக்கிறீங்களா? அவங்க நார்மலாக ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம் அவங்க ஒரு அது வரைக்கும் நார்மலாக பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஜெபம் பண்ண பார்த்தா இன்னொருத்தர் வந்துடுவார். பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடலைங்க. கர்த்தர் தேடுறது நார்மலான ஆள். இன்னைக்கு நீங்க வாலண்டியர் பண்ணீங்கன்னா உங்களை கொடுத்து அப்நார்மல் ஹைப்பர் நார்மலான காரியங்களை கர்த்தர் இந்த சபையில செய்ய ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஊழியத்தில் மட்டுமல்ல. கர்த்தர் சொல்றாரு, ஐயா நீங்க எந்த காரியத்தை, அதுல பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், காலிங்கா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் இஃப் யூ கேன் ஒன்லி டேக் a step of faith and volunteer, கர்த்தர் அதை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நெகேமியா பார்த்தீங்கன்னா, நெகேமியாவும் பாஸ்டர் கிடையாது, கார்பரேட்டில் வேலை செஞ்சிருந்த ஆள். புரியுதா? எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன வேலை செஞ்சார். பானை பாத்திரக்காரர். பேசிக்காக ராஜா வைன் குடிக்கிற முன்னாடி அவர் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு வர ராஜா சாப்பிட. இன்றைக்கி மட்டும் அந்த வேலை அவைலபிள் இருந்தால் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம ஆளுங்க கண்டிப்பாக அந்த வேலையை அப்ளை பண்ணி என்னென்ன கவர்மெண்ட்டில் எப்படியாவது நம்ம அந்த வேலையை வாங்கிடுவோம். ஏன்னா அப்படி ஒரு வேலை, நல்ல வேலை அந்த வேலை இல்லை. ஆனால் அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான்.
அதாவது அவன் என்ன கேட்கிறான்னா, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, அது பாழா கிடக்குது. ஒரு கெட்ட செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், எப்பா நான் போனோம் என் ஜனத்துக்காக என்று அவன் முடிவு செய்கிறான். அது வரைக்கும் அவர் பைபிள் காலேஜ் போனதில்லை, அவர் பாஸ்டர்ல, அவர் பில்டிங் கட்டினதில்லை, எதுவுமே அவர் பண்ணதில்லை. அவன் இப்படி இந்த காரியம், இந்த பட்டணம் பாழா கிடக்குது, ஆத்துமாக்கள் வீணா போகுதுன்னு அப்படின்னு அவன் கேட்ட உடனே நான் கிளம்பி போவன் அவன் முடிவு மட்டும்தான் செஞ்சான். கர்த்தர் அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இன்றைக்கு இந்த ராயபுரம் ஏரியாவுக்கு கர்த்தர் உங்களை சும்மாலாம் கொண்டு வரல, புரியுதுங்களா? பாஸ்டர் பிரேம்சனையும் சிஸ்டர் பாஸ்டர் கீதாவையும் யூஸ் பண்ணதுக்காக கர்த்தர் கொண்டு வரல. இந்த ஏரியாவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறன்னா, ஒரு நெகேமியாவும் இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் கொண்டு வந்து எப்படி அந்த ஊரில் எருசலேமின் அலங்கத்தை கட்டினாரோ அந்த மாதிரி பல வீடுகளையும் அலங்கங்களையும் கட்டும்படியாக கர்த்தர் இந்த ராயபுரத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் இந்த இடத்துல கர்த்தர் இந்த சபையை கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு காரியத்தை நல்லது செய்யறாங்கனால நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க சர்ச்சை ஆரம்பிச்சது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது, புரியுதா? நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்போஸ் தான் பண்ணுவாங்க. பற்றிய ராயபுரத்தில் சபை இல்லையா, இவர் எதுக்கு ஆரம்பித்தார்? அதுவும் நான் பொர்சவாக்கத்தில் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொன்னாங்க. அதுவும் போயும் பொர்சவாக்கம், அது எப்படி சொன்னால் போயும் பொர்சவாக்கம், அது எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகத்திலேயே அதிகமாக சபைகள் இருக்கிற இடம் பொர்சவாக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ரித்தரன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட சபை இருக்குது. இப்படி திரும்பினா அப்படி ஒரு பெரிய சபை, அப்படி திரும்பினா ஒரு பெரிய சபையின் பல வருஷமான ஒரு நட்சத்திரமே இங்கே இருக்கிறாருங்க, சரியா? அப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சொன்னவங்க, இந்த இடத்துல நீ சர்ச்சை ஆரம்பிச்சா நீ காணா போயிடுவோம். சொன்னவங்களாம் காணா போயிட்டாங்க. கர்த்தர் கிருபையால எங்கள் சபை அங்கே தான் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் த்ரைவிங் சர்ச்சஸாக கர்த்தர் அந்த ஏரியாவில் கர்த்தர் அதை உருவாக்கிட்டார். இன்னைக்கும் இந்த இடத்துல ராயபுரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்னா, நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், இவ்வளோ நாள் அங்கே சரியான இடம் இல்லை, இப்போ இடம் வந்தால் எல்லாம் ஈஸியாக இடம். சான்ஸே இல்லை ராஜா. எப்போ கர்த்தர் ஒரு லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறாரோ இன்னும் சேலஞ்சஸ் பெருசாக போகுது, இன்னும் வரப்போகிற எதிர்ப்புகள் பெருசாக போகுது. ஆனால் எப்பப்போ சேலஞ்சஸும் எதிர்ப்புகளும் பெருசாக தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதோட பெருசாக இருக்க போகுது இந்த சபைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ராயபுரம் ஏரியாவில் கர்த்தர் இந்த சபைக்கு பல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, நீங்க பல கேம்பஸ் சர்ச்சஸை போடுவீங்க, ஆனா இந்த ராயபுரத்தில் இருக்க போற ஒரு மெகா சர்ச்சாக கர்த்தர் காட்சாமி சர்ச்சை இந்த சென்டரை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் இந்த ஃப்ளோர் ஃபுல்லா இருக்கும், மேல் ஃப்ளோர் ஃபுல்லா இருக்கும், கீழ் ஃப்ளோர் எல்லா இடத்துலையும் நீங்க டிவி எல்இடி போட்டு நிரம்பி வடிகிற அளவுக்கு கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபை பெருசாக இருந்தால் லீடர்ஸ் தேவை, இன்னும் பாஸ்டர்ஸ் தேவை. உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஊழியக்காரர்கள் ஆகுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா போன வாரம் எங்கள் சர்ச்சில் இன்னொரு பாஸ்டர் ஆர்டின் பண்ண ஹைதராபாத் சர்ச்சுக்கு. அப்படியே அப்போ நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பாஸ்டர் பிரேம்சன் அப்படி தான், ஐயா இங்கே எங்கள் சர்ச்சில் ஒருத்தர், ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா, பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பையனை கொடுத்துருக்கலான்னாரு. எதுக்குப்பா அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையன் பாஸ்டர் ஆகலாம்ல, என் பொண்ணு பாஸ்டர் ஆகாதான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நான் இன்னொன்று சொன்னேன், எனக்கு அப்புறம் என் பையன் ஏன் பாஸ்டர் ஆகணும்? நாங்கள் என்ன ரிலையன்ஸ் கம்பெனியை நடத்துகிறோம், தீருபாய் அம்பானிக்கு அப்புறம் முகேஷ் அம்பானி பாஸ்டர் ஆகிறதுக்கு? எனக்கு புரியல தம்பி. இந்த சர்ச்சுக்காக நான் சிலுவையில் ரத்தம் செஞ்சில்லை, நான் சிலுவையில் போய் மறிக்கல. இந்த சர்ச்சுக்காக ரத்தம் செஞ்சினவர் இயேசு கிறிஸ்து, இந்த காட்சாமி சபைக்கும் ரத்தம் செஞ்சினவர் இயேசு கிறிஸ்து. அதனால இந்த சபையில் லீடு பாஸ்டராக நான் இருக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் என் பிள்ளைகளோ என் குடும்பம் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ லீடர்ஸை கர்த்தர் உருவாக்குனார். அந்த மாதிரி பல லீடர்ஸையும் பாஸ்டர்ஸையும் கர்த்தர் இங்கே உருவாக்குவார். ஏன்னா திஸ் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி சென்டர்ட் சர்ச் அண்ட் நாட் ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி சென்டர்ட் சர்ச். ஹல்லேலூயா. ஏன்னா இது ஒரு பெரிய குடும்பத்தின் சபை, ஒரே குடும்பத்தின் சபை அல்ல இது. அதனால அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த சபையில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சபை ஆரம்பிச்ச உடனே நல்லது செய்யறோம் அப்படின்னு சொன்ன வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள். முதல்ல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல நெகேமியா வந்து அவர் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒருத்தன் நல்லது செய்ய வந்துட்டானான்னு பிடிக்காம என்ன பண்ணாங்க, ஆரம்பமே தடையா இருக்காங்க. இன்னைக்கு சபையில் ஊழியங்கள் நடக்கும்போது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப்பன் விச் த டெவில் யூசஸ் இஸ் அஃபென்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லீடர்ஸ் அங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு டிசைனில் இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஒவ்வொரு டிசைன்னா அது அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா லீடர்ஸும் ஒரு கேரக்டர்லையும் நம்ம எல்லாம் ஒரு டிசைனில் இருப்போம். பாஸ்டர் பிரேம்சன் ஒரு டிசைன், நான் ஒரு டிசைன். அப்போ the devil uses offense as a biggest weapon. இப்போ இவர் ஊழியம் செய்ய வராரு, இவர் கட்டலாம் அப்படின்னு வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா முதல் காரியம் அவங்க வந்து ஆரம்பிக்கிறது என்னன்னா, இவர்களுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டு. நெகேமியா 2:19 வாசிங்களேன்.
அவங்க என்ன சொல்றாங்க? எடுத்த உடனே தமிழ்ல வாசிங்க. ஓரோனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரரும் அராபியனாகிய கேலேமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள். அதாவது நெகேமியா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தின் பிளான்ஸை சொல்றாரு. புரியுதா? இப்போ பாஸ்டர் பிரேம்சன் என்ன பண்ணார்? இப்போ சொன்னார்ல 2030 ஏகப்பட்ட விஷயம் பாஸ்டர் வச்சுக்கிறார். அப்போ ஊழியத்தின் பிளான்ஸை சொல்லும் போதே சிலர்லாம் நீ என்னதுக்கு இதை செய்கிற, நீ என்ன ஐடியாவில் வந்துக்கிற, கலங்கம் பண்ண வந்துக்கிறியா, இதுக்கு என்ன ஐடியா? அதில் வர சிலர்லாம் சொல்லுவாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது ட்ரை பண்ணால் செட் ஆகாது. நான் கூட ஆரம்பத்தில் வீடியோலாம் போட்டலைங்க. வீடியோலாம் போடும்போது எவ்வளோ பேர் என்னன்னா பேச்சு தெரியுமா? சும்மாலாம் பேசல, நிறைய பேசினாங்க. இவர் எதுக்கு வீடியோ போடுறாரு, இது ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம பேசினவங்கன்னா அதுக்கப்புறம் அதே வீடியோவை போட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. புரியுதா? இதுக்கு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. ஏகப்பட்ட தடைகளும் அஃபென்ஸும் டிஸ்ட்ராக்ஷனும் வரும். பாருங்களேன், எடுத்த உடனே என்ன சொல்றான்? நீ ராஜாவுக்கு விரோதமா செய்றியா? இல்லை, என்னன்னா நெகேமியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணாங்க. யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு பதில் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணல. என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஊர்பட்ட வேலை இருக்குது, சரியா? இந்த சபைக்கு கர்த்தர் ஊர்பட்ட வேலையை வைத்திருக்கிறார். அதனால உங்க போதகருக்கு கர்த்தர் சில தரிசனத்தை கொடுக்கும் போது எல்லார்கிட்டையும் உட்காந்து, உங்க போதகர் வருவும் போறவங்க எல்லார்கிட்டையும் உட்காந்து, இதுக்கு தாங்க இதை பண்றோம், அதுக்கு தான் அந்த முடிவு எடுத்தோம், இதுக்கு தான் இதை பண்றோம்னு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும்? ஆல்ரெடி அவர் சில கிரவுண்டுகளை வாங்கியிருக்கிறாரு, பல ஏக்கர்களை வாங்கின ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறாரு, சரியா? சில சிட்டிகளை வாங்கினவரை வேற கூப்பிட்டுக்கிறாரு அவரு. அதனால உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வச்சுங்களேன், நான் இதுக்காக செய்யல, நான் அதுக்காக செய்யலனா நாம் செய்ய வேண்டிய வேலை தடைப்பட்டு போயிடும். நீ கர்த்தர் சொல்றாரு, ஐயா 12 வருஷம் முடிச்சு 13வது வருஷத்துல வந்திருக்கீங்க, நீங்க ஓட வேண்டிய ஓட்டம் பெரிதாக இருக்குது. கர்த்தர் அழைத்த தரிசனத்துல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம யாரு என்ன அஃபென்ஸ் பேசினாலும் நீங்க பாட்டுன்னு ஓடினே இருங்க. நீங்க ஓடும் போது உங்க ஓட்டத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா இதே தான் வேலை. நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் அஃபென்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் ஒருவேளை ஜென்டில் உமன் ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் இதை செய்வார் அதை செய்வார்னு வாக்குத்தத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன செய்யணும்னு தான் நான் பேச வந்துக்கிறேன். புரியுதா? ஏன்னா நான் அதை தான் விசுவாசிக்கிற ஆள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தர் அதை செய்வார் வெயிட் பண்ணே இருக்கிறோம். நிறைய பேர் வெயிட் பண்ணே என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆகி சாவர நிலைமைக்கு வந்து இன்னும் வெயிட் பண்ணே இருக்கிறாங்க. புரியுதா? நான் வெயிட் பண்ணுற ஆளையில் கர்த்தர்ட்ட நான் சொல்லலாம், ஆண்டவரே கொஞ்சம் டைம் தான் கொடுத்துக்கிறீங்க, நான் செஞ்சுனே இருப்பேன், எது வேணாமோ அங்கே கதவை அடைங்க, எது வேணுமோ கதவு திறங்க. புரியுதா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷம் கர்த்தர் பல கதவுகளை உங்களுக்கு திறந்து அனுமதிக்க போகிறார். அப்போ இவன் சொல்றான், நீ ராஜாவுக்கு விரோதமா செய்றியா? நெகேமியா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியும், ராஜாவுக்கு நான் எந்த நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்கிறேன்னு தெரியும். அதனால யார் இடத்துலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நான் பாட்டுன்னு கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் ஓடுவேன், நான் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த சபை கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் ஓடும். இந்த சபை மற்ற சபைகள் செய்கிற காரியத்தை இந்த சபை செய்யாது. இந்த சபை செய்வதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. ஆனா கிரியையில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கர்த்தர் இந்த வருஷத்துல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் விசுவாசம்னா இந்த 12 வருஷத்துல கர்த்தர் செய்த காரியங்களை இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா 12 இயர்ஸ்ல நடந்தது இந்த வருஷம் கர்த்தர் இந்த 1 இயர்ல செய்யும்படியான ஒரு புது ஸ்பீடை கர்த்தர் இந்த வருஷம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, சில நேரத்தில் சில புதிதான காரியங்களை நீங்க அட்டம் பண்ண போறீங்க. இந்த வருஷம் சில புதிதான காரியங்களை நீங்க அட்டம் பண்ண போறீங்க. அட்டம் பண்ணும் போது சிலருக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாது. அந்த அட்டம் பண்ணும் போது நீங்கள் நடக்குமா ட்ரை பண்ண முடியாது. இந்த சபை புதிதான காரியங்களை அட்டம் பண்ண முடியாத கர்த்தர் சூஸ் பண்ணிக்கிறார். இந்த ராயபுரம் ஏரியாவில் மற்ற சபைகள் செய்யாத புது புது முறைகளையும் வழிமுறைகளையும் நீங்கள் அட்டம் பண்ணுவீங்க. புது புது ஆட்களை நீங்கள் டச் பண்ணுவீங்க. இவங்க மீட் பண்ண முடியாத ஆட்களை நீங்கள் டச் பண்ணுவீங்க. அவங்க எல்லாம் இந்த சபைக்குள்ளே வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சபைக்குள்ளே கால் எடுத்து வைக்காத ஆளுகள் எல்லாம் நீங்கள் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், டச் பண்ண வைப்பார். இவங்க ஃபஸ்ட்டு கேட்குறானுங்க, என்ன ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறியா? அங்கே இந்த 4வது அதிகாரம் வந்தீங்க வச்சிங்களேன், வசனம் 1-2. நெகேமியா என்ன பண்ணுறாரு, நீ என்ன வேணா பேசின்னு போடா, சொல்லுங்க பார்க்கலாம், நீ என்ன வேணா பேசின்னு போடா, நான் பண்ணுறதை பண்ண. நெகேமியா என்ன சொல்கிறாரு, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்து கேட்டபோது அவன் கோவித்து எரிச்சல் அடைந்து, சொல்லுங்க எரிச்சல் அடைந்து. இவனுங்கெல்லாம் எங்கே இருக்கிறானுங்க? அதே இடத்துல தான் இருக்கிறானுங்க, ஆனால் எரிச்சல் ஆகிறானுங்க. புரியுதா? எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க?
எரிச்சல் அடைந்து யூதரை சந்தகம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அற்பமான வீக். அதாவதுங்க, சில நேரத்தில் நம்மளை நம்ம வீக்னஸை குறித்துலாம் ரொம்ப மக்கள் பேசும்போது அப்போதான் கர்த்தர் அவர் பலம் என்னன்னு காட்டுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் சில காரியங்கள் ட்ரை பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னடா ட்ரை பண்ணுறாங்க இவங்க, என்ன செய்கிறானுங்க, என்னதான் செய்ய முயற்சி பண்ணுறாங்க, அற்பமான யூதர்கள் என்ன செய்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு யார் அற்பமானவர்கள் கர்த்தர் நிரூபிப்பார்கள். இந்த 12 வருஷத்தில் நம்ம செய்கிற சில காரியங்கள் அற்பமாக இருக்கலாம், சொற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணதுனால தான் இவ்வளோ தூரத்தில் இந்த இடத்துல அமர்ந்து கர்த்தர் இப்படி ஒரு சபையை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறாரா. ஹல்லேலூயா. இந்த அற்பமான யூதர்கள் என்ன செய்கிறாங்கப்பா? அவர்களுக்கு இடம் கொடுப்போமா? பலியிடுவார்களோ? எப்படி ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ? எப்படி பலியிடுவார்கள்னா இவங்க எப்படி ஜோம் பண்ணியே காரியத்தை சாதிச்சிருவாங்களா? ஜோம் பண்ணியே சாதிப்போம். சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணியே சாதிப்போம். அதாவது நாங்கள் இந்த நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு நைட் ப்ரேயர் நடத்துவோம். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் நைட் ப்ரேயர். அதை ஃப்ரைடேஸில் நடத்துவோம். எப்போ நடத்துவோம்? ஃப்ரைடேஸில் நடத்துவோம். என்னாச்சு, நான் ஹைதராபாத் போன பிறகு இப்போ ஃப்ரைடேஸில் ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் நடத்தினா நம்ம ஆளுங்க தான் தெரியல, பாஸ்டர் இருந்தாலே நல்ல நாளத்துலேயே அதுவும் நைட் ப்ரேயருக்கு. இன்னும் ஃப்ரைடே நாங்கள் இருக்கிறோன்னே கூட்டம் அவ்வளோதான், போலீஸ்லாம் கூப்பிட வேண்டியதாகிடுச்சு, அந்தளவுக்கு கூட்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம நைட் ப்ரேயர் நிறுத்திடலாம். அப்போ நான் சொன்னேன், நிறுத்தமாண்ணா, ஜோம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்னு ஜோம் பண்ணேன்னு சொன்னேன், நைட் ப்ரேயர் நம்ம வென்ஸ்டேக்கு மாற்றிடலான்னு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கோர் டீமில் நீங்கள் ஃப்ரைடே நடத்தும் போதே கஷ்டம், நீங்கள் வென்ஸ்டேக்கு மாற்றிங்கன்னு வச்சிங்களேன், கோர் டீமில் இருக்கிறவங்களே வருது கஷ்டம் நாங்கள். பட் நான் சொன்னேன், இல்லையா நம்ம ட்ரை பண்ணுவோம், சரியா 10 to 12 நைட்டு நடத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வென்ஸ்டே நைட்டு மாற்றினோங்க. 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 12 மணிக்கு முடிவோம். ஐயா, நீங்கள் ஜனவரி மாதம் இப்போ நைட் ப்ரேயர் நடந்தது, 10 மணி நடக்கிற ப்ரேயருக்கு 9 மணிக்கு நீங்கள் ஆடிட்டோரியத்துக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு வென்ஸ்டே நைட் ப்ரேயர் கர்த்தர் ஆசீர்வதிச்சு நிரம்பி வழிது அந்த நைட் ப்ரேயர். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி நடக்குதுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெங்களூர்லேருந்து, வெள்ளூர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து சிக்கான ஆட்களை அப்படியே தூக்கின்னு வராங்க. நேராக பேகேஜோடு நைட் ப்ரேயர் நைட் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு ஆடிட்டோரியத்திலே தங்கிட்டு காலையில் ஊருக்கு கிளம்புறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஆட்கள் வராங்கன்னா நம்ப மாட்டீங்க, சிலர்லாம் பூ வச்சுன்னு பொட்டு வச்சுன்னு எல்லாம் ஃபுல் ட்ரெஸ்டாக வராங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் நாங்கள் கிறிஸ்டின்னு தெரியாது, நாங்கள் நைட் ஷோக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நைட் ப்ரேயருக்கு வரோன்றாங்க. அப்போ நல்லா யோசிங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்ம எடுக்கிற முயற்சியை வாய்க்க பண்ண அவர் ரெடியாக இருக்கிறாரு. என்ன ஒன்று, நம்ம கதை பேசின முயற்சி எடுக்காம இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இறங்கி செய்யணுங்க. இன்னைக்கு பல கேம்பஸ் மாஸ்டர்ஸ் நிற்கிறீங்க, லீடர்ஸ் இருக்கிறீங்க, 25 கேம்பஸஸ் இருக்குதுன்றாங்க. ஒரு கேம்பஸ்ல அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் இதை செய்கிறோம். நீங்கள் இல்லை, ஒரு கேம்பஸும் வித்தியாசமாக இருக்குது. அங்கங்கே கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் ஒரு விசுவாச ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் பாஸ்டர் சொல்லணும், பாஸ்டர் செய்யணும்னு பாஸ்டர் பிரேம்சனை சார்ந்தோ சகோதரி கீதாவை சார்ந்தோ இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போ இந்த நைட் ப்ரேயர் ஆரம்பிச்சாங்க. இப்போ சில காலையில் நைட் ப்ரேயர் நடக்கணும், ஹீலிங் டெலிவரன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்ன நடந்ததுன்னா, போன 2 வருஷமாக கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை, ஒரு கிட்னி தான் அவங்க பாடியில் இருக்குது. சிஸ்டர் பேர் ஜெர்சி, ஒரு கிட்னி தான் அவங்க பாடியில் இருக்குது. ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, டயக்ராம் வரைய ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணாங்க, டயக்ராம் வரைய ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்களா, மேம் பலி செலுத்தே காரியத்தை நடத்திடுவேன். டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணோம், சர்ச்சில் எல்லாம் ஜோம் பண்ணோம். என்ன டயக்ராம் வரைஞ்சாங்கன்னா, ஒரு கிட்னி தான் இருக்குது, 2 கிட்னி இருக்கிற மாதிரி அவங்களே வரைஞ்சி எடுத்துன்னு வந்தாங்க. இன்றைக்கி இந்த டயக்ராம்ஸ்லாம் எடுத்துன்னு வரல, சரியா, வரைஞ்சி ஜோம் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 வாரத்துக்கு அப்புறம் போகிறாங்க டாக்டர்ஸ் உனக்கு ப்ரொசீஜர்லாம் பண்ணோம் வாமான். 3 வாரத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா 2 கிட்னி வரைஞ்சாங்க பாருங்க. ஒரு கிட்னி இருந்த இடத்துல கர்த்தர் 2 கிட்னியை கொடுத்தார். 2 கிட்னி அவங்க சரீரத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இது என்ன நடந்ததுன்னா, நாங்கள் ப்ரேயரில் என்ன பண்ண ஆரம்பித்தோம், இப்படியே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜோம் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஆன்லைனில் வர ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, சர்ச்சில் யாரெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சபையில் மேலே நின்று அவங்க பேரை படிப்போம், அவங்க பிரச்சனையை படிப்போம். புரியுதா? இப்போ பிரதர் உங்கள் பேர் என்ன பிரதர், இருட்டில் உட்காந்து அவங்க பேர் தான் பிரதர் கிறிஸ்டபர். கிறிஸ்டபர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இப்போ கிறிஸ்டபருக்கு கண்ணாடி போட்டிருக்காரு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருவாங்க. கிறிஸ்டபர் எனக்கு கண்ணு தெரியணும், சரியா? ஸோ இப்போ அவர் கண்ணு தெரியணும்னு ஜோம் பண்ணோம். நாங்கள் எப்படி ஜோம் பண்ணுவோம், நாங்கள் சர்ச்சை மக்கள் எல்லாம் நிற்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஆண்டவரே கிறிஸ்டபருக்கு கண்ணு பிரச்சனை, கர்த்தர் சுகம் கொடுப்பீராங்க, இவ்வளோதான். புரியுதா? ஆண்டவர் கிறிஸ்டபர் கண்ணை, ஆண்டவர் கிறிஸ்டபர் கண்ணை, ஆண்டவர் கிறிஸ்டபர் கண்ணின் மேலே அக்கினி இறங்கட்டும், ஆண்டவரே, ஆண்டவர் உங்கள் கையை தொடங்க, ஆண்டவர் கிறிஸ்டபர் கண்ணை. இவ்வளோலாம் இல்லை, 5 செகண்ட் தான். சர்ச்சா நாங்கள் நிற்போம், கிறிஸ்டபர் பேரை எல்லாரும் சொல்லுவோம், ஜோம் பண்ணுவோம்.
எங்கள் விசுவாசம் என்னன்னா, இந்த நைட் ப்ரேயர் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அடுத்த நைட் ப்ரேயருக்குள்ள அது சாட்சியாக மாறும். இதுதான் எங்கள் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கண்ணாடியை கைட்டு தான் வருவார். ஹல்லேலூயா. நான் சொல்றது ஒரு அற்புதம் அல்ல ஐயா. எங்க சபையில கடந்த ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரமும் we have a minimum of 10 supernatural testimonies. நீங்க போய் எங்க போன வருஷத்துல லைவ் பாருங்க. போன வருஷத்தோட என்டையர் லைவ் பாத்தீங்கன்னா we have a minimum of 520 supernatural miracles every week which happened in church. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு காரியத்தை நீங்க விசுவாசத்துல அட்டம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். I want to tell you the church this year is going to go through a new season where God is encouraging all of you, especially God's Army Church, to attempt new things in this area. In the area la neenga attempt பண்ணுவீங்க, யார் தடுத்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ எங்க சர்ச்சில் இப்போ எப்படி ஆச்சுன்னா, பாஸ்டர் ரீனுகுமார் ஜோமனா நடக்கணும்லாம் இல்லை, ராக்கெட்டனல் சர்ச்சுக்கு வாங்க, யார் ஜோமனாலும் நடக்கும். ஹைதராபாத்தில் ஒருத்தர் போன வாரம் வந்தாங்க, ஒரு டாக்டர் 80 years கேன்சர். அவங்க வந்தது எப்படின்னா, அவங்க ஒரு கேத்தலிக் டாக்டர் வந்தது எப்படின்னா, பாஸ்டர் ஹைதராபாத்தில் 2 கேன்சர் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரே மாசத்துல செத்துருவாங்கன்னு 2 கேன்சர் டெஸ்ட் பண்ணி கர்த்தர் ஹீல் பண்ணிட்டார். அதை கேட்டவங்க நேரா டாக்டர் வராங்க, பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்தா கேன்சர் ஹீல் ஆகுதாம. போன வாரம் ஒருத்தர் வந்தாரு, 6 மாசமா வேலை கிடைக்கல. என்னங்க, இல்ல இந்த சர்ச்சுக்கு வந்தா வேலை கிடைக்குதாம. எப்படி ஐயா? அப்படிதான் சர்ச் இருக்கணும். எங்க போனாலும் எனக்கு நடக்காது, காட்ஸ் ஆர்மி சர்ச்சுக்கு வந்தா அது நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். அந்த விசுவாசம் ரைட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்குது, லெஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. I want to tell you that this year you guys are going to attempt new things. நீங்க பிரயாசப்பட்டு செய்வீங்களான்னு தெரியல, ஜெபம் பண்ணியே காரியத்தை சாதிப்பீங்க. அதான் கேட்குறார், பலியிடுவார்களோ ஒரே நாளில் கட்டுவாங்களோ? அவர் கேட்குறாரு, ஒரே நாளில் கட்டுவாங்களோ? அப்புறம் இன்னொன்று சொல்றாரு அவரு, சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேட்டின் கற்களால கட்டிடுவாங்களோ? அதாவது he is talking about all the stones being damaged goods. அவன் என்ன சொல்றானா, இந்த டேமேஜான குட்ஸை வச்சு செவுரை கட்டிடுவாங்களா அப்படின்னா, கர்த்தர் சாட்சியே அதுதான். டேமேஜான குட்ஸ், டேமேஜான ரீனுகுமார், டேமேஜான மேக்ஸ் பிரேம்சன், டேமேஜான ஆட்கள் இங்க இருக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம பலவான்களும் தாளந்து உள்ளவர்களும் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து பல வருஷம் வேத பாதகரின் குடும்பத்தில் வந்தவங்களாம் இல்லையா, உடைந்து போனவர்களும் நொறுங்கி போனவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் விழுந்தவர்களும் அவர்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. நம்ம தான் சொல்றான், சுட்டெரிக்கப்பட்ட மண்மணி. ஏன்னா அந்த நாட்டில் வந்து பாபிலோன் தேசத்துல இந்த ராஜா வந்து ஃபுல்லா எரிச்சு போட்டார். அப்போ எரிச்சு போட்டோம்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லா மண்மேடு கல்லுகள்லாம் டேமேஜ் ஆகி எரிந்து போன கல்லை வச்சு கட்டிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட டேமேஜான ஆட்களை தான் கர்த்தர் இங்கே கொண்டு வர போறாரு. அவர்கள தான் ஊழியக்காரர்களாக கர்த்தர் மாற்ற போகிறாரு. அப்படிப்பட்ட சாட்சிகள் தான் இந்த சபையில் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ம சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைதராபாத் சர்ச்சு, சென்னை சர்ச்சு, பிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே சர்ச் என்ட்ரு ஆகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்ச் நாங்கள் போடுறோம் எவ்ரி சண்டே. அந்த ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் சம்திங் ரிட்டன் கால் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஜோன். எப்படி? ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஜோன். உள்ளே வந்தீங்கன்னா யாரும் உன்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. வி ஆர் ஹியர் டு லவ் யூ அண்ட் நாட் ஜட்ஜ் யூ. ஹல்லேலூயா. என் விசுவாசம்னா காட்ஸ் ஆர்மி சர்ச் அதே தான். இங்கே எப்படிப்பட்டவர்கள் இந்த ராயபுரம் ஏரியாவிலேருந்து உள்ளே வருவாங்கன்னா, ஐயா அடிக்ட் ஆனவன், சரியா, அவன் ரிலீஸ் ஆகாதவன், ட்ரக் அடிக்ட்டு, பிராத்தல் ஹவுஸ், இந்த மாதிரி யாருமே சேர்த்துக்க முடியாத ஆட்களை எல்லாம் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்பது மட்டும் இல்லை, அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்றுகிற ஒரு இடமாக இது இருக்கும். ஹல்லேலூயா. நான் தான் சில நேரத்தில் சொல்லுவேன், எந்த சர்ச்சையும் உங்களை ஏற்றுக்கலையா, ப்ளீஸ் கம்ங்க, யூ ஆர் வெல்கம். எல்லாம் உங்களை பாவின்றாங்களா, பெரிய பாவி நான் ஒத்துருக்கிறேன், ஹைஃபை கம்பெனி கொடுக்கலாம் வாங்க. புரியுதா? That's what we are here for. Our church needs to be a hospital where the broken, where the wounded, where the sick and the ill will walk in, and we will give them medicine and they will be healed in the name of Jesus. God's Army Church will be a bigger hospital than the Rainy hospital here. நல்லா கையை தட்டுங்கயா. அதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹீலிங் வேணும்னா அங்க அட்மிஷன் போடுறாங்களோ இல்லையோ, இங்க அட்மிஷன் போடுவாங்க. ஹல்லேலூயா. அங்க போறவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இங்க போய் நீ டாக்டர் கிட்ட வெயிட் பண்றது, காட்ஸ் ஆர்மி சர்ச்சுக்குள்ள போங்க, அங்க பல டாக்டருங்க இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா மேலே நின்றவங்க எல்லாம் டாக்டருக்கு தான். அவங்க ஜோம் பண்ணுவாங்க, ஹீலிங் நடக்கும். தட் இஸ் வாட் காட் இஸ் கோயிங் டு டூ இன் காட்ஸ் ஆர்மி சர்ச் திஸ் இயர். ஹல்லேலூயா. அவன் சொல்றாங்க, சுட்டரிக்கப்பட்ட மண்மேடுகளை கொண்டு நீங்க கட்டிடுவீங்களா? அவங்க அதை சொல்லினே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதோட நிறுத்தல. அவனா சொல்றான்,
இப்படி கட்டுறாங்களே, அப்பொழுது அம்மோனியான தோபியா பக்கத்தில் என்று சொல்ல, அவங்க கட்டினாலும் ஒரு நரி ஏறி போனால் அது என்ன பண்ணும், அது இடிந்து போயிடுமா. அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறான், நீ கட்டவே முடியாதுன்றான். சரியா, கட்டுவானோ இவன் பண்ணுவானோன்றான். அடுத்தது நீ கட்டிடுவேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நீ கட்டினாலும் அது கீழே விழுந்துடும். எப்படிப்பட்ட ஆளுங்க பார்த்தீங்களா? நீங்கள் இந்த லாயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த லாயர்ஸ்லாம் இந்த சாட்சிகள் சொல்லும் போது நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த சாட்சிகளை டிஸ்கிரெடிட் பண்ணுவானுங்க. டிஸ்கிரெடிட் பண்ணுவாங்கன்னா, அந்த சாட்சிகள் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸ் எடுத்து பழைய வாழ்க்கையில் அவன் இப்படி பண்ணதுனால அவன் இது சொல்கிறது உண்மை கிடையாதுன்னு. புரியுதா? சுற்றி வலிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, தேர் ஆல்வேஸ் இன் த ஜாப் ஆஃப் டிஸ்கிரெடிட்டிங் எ விட்னஸ். இன்னைக்கு சத்ருவானமா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண, முக்கால்வாசி நேரம் நம்மளை டிஸ்கிரெடிட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், முதல்ல நீ கட்ட முடியாது, நீ கட்டினாலும் என்ன அவன் பிரோஜனம் இல்லை, அதை விழுந்துடும். ஐயா, என் விசுவாசம் என்னன்னா, நீ பேசினே இரு. காட்ஸ் ஆர்மி சர்ச்சில் பல காரியங்கள் கட்டப்படும். கட்டுவது எல்லாம் கர்த்தர் நிலை நிற்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. கட்டுனது எல்லாமே கர்த்தர். இது 4th சாப்டரில் இவ்வளோ தடைகளை பேசினோன்னே 2nd சாப்டருக்கு வரும்போது நெகேமியா சொல்கிறான், நீ என்ன வேணா பேசு, ஆனால் பரலோகத்தின் தேவன் நாங்கள் செய்வதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அது வாய்க்க பண்ணும்போது உனக்கு இதில் ஒரு பங்கும் கிடையாதுடா, கர்த்தர் வாய்க்க பண்ண போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதுல 3வது அதிகாரத்தை நான் 2nd போன 4th போனேன். இந்த 3வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் 2 வசனங்களை மட்டும் கொஞ்சம் வாசித்துட்டு நான் முடிக்க போறேன். வாசிங்க. யார் கற்றான்னு மட்டும் வாசிங்க. இந்த எருசலேமின் அலங்கத்தையும் இந்த வாசஸ்தலங்களையும் யாரெல்லாம் கற்றா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் வாசிங்க. 3வது அதிகாரம் வசனம் 1. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாகீமும் அவன் சகோதரராகிய ஆட்டுவாசலை கட்டினார்கள். யார் கட்டுறாங்க? ஆசாரியர் ஆட்டுவாசலை கட்டுறாரு. அப்புறம் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதில் கதவுகளை வைத்து, அதாவது விட்டுருங்க சிஸ்டர், பரவாயில்ல, கஷ்டப்படுறீங்க, விட்டுருங்க. நீங்க அந்த ஃபுல் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரெல்லாம் இந்த வாசலை கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர், கோல்ட் ஸ்மித்து. சரியா, கோல்ட் ஸ்மித்னா நகை செய்கிறவங்க, பர்ஃப்யூமர்ஸ் சென்ட் பண்ணுறவன், சரியா, ரூலர்ஸ், லீவைட்ஸ், கேட் கீப்பர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், மென் ஆஃப் ஜெரிகோ, ரெஃபயா, ஜெடியா, இப்படி கற்ற வேலைக்கும் அவன் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் ஒரு ஃபுல் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம் பண்ணுறவனுக்கும் செவுறு கட்டுறவனுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? கோல்டு ஸ்மித்துக்கும் நகை பண்ணுறவனுக்கும் கேட்டு பண்ணுறவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவர்கள் செய்கிற வேலைக்கும் கர்த்தர் அவங்களை பயன்படுத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த லிஸ்ட் ஆட்களை தேர்ந்தெடுத்து எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, காட்ஸ் ஆர்மி சர்ச்சில் நீ பைபிள் காலேஜ் போயிருக்க மாட்டேன், உன் குடும்பத்தில் யாரும் ஊழியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ உலகத்தில் பர்ஃப்யூம் மேக்கராக இருப்ப, கோல்ட் ஸ்மித்தாக இருப்ப, ஐடி ஒர்க்கராக இருப்ப, டீச்சராக இருப்ப. ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கொண்டு தான் இந்த ராயபுரத்தில் பல அலங்கங்களையும் பல குடும்பங்களையும் பல ஜாதிகளையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லாதவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். You may not be qualified. God is going to use such people in this church. I want you to attempt different unexpected things for God in this church. அதை நீங்க செய்யும் போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. என் விசுவாசம் என்னன்னா, இந்த ஏரியால கேட்கப்படாத அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த சபையில நடக்கும். ஹல்லேலூயா. பல நாட்களாக இந்த ஏரியால பல பாஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி நடக்காத காரியத்தை கர்த்தர் உங்க சபையை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரவே வராத ஆட்கள்லாம் இந்த சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். யார் தடுத்தாலும் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, இங்க ஜெபம் நடக்கும். நான் சொன்ன மாதிரி தான், ரைட் இட் அண்ட் கீப் இட். ரெய்னி ஹாஸ்பிட்டல் போறவங்கலாம் இங்க தான் வர போறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ரொம்ப முக்கியமாக, there will be more first generation Christians in this church. ஐயா, இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் யாருமே ஊழியம் பண்ணதே கிடையாது. என் ஃபேமிலியும் சரி, என் ஒய்ஃப் ஃபேமிலியும் சரி, லிடியா ஃபேமிலியாவது ஒருத்தங்க அவங்க பெரியம்மாலாம் கொஞ்சம் ஜாப் பண்ணுறாங்க இருந்தாங்க. நான் என் சைட்லலாம் யாருமே ஊழியம் பண்ணது கிடையாது, பைபிள் காலேஜ் போனதும் கிடையாது. எல்லாருமே நம்ம அட்டூழியம் தான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் என் குடும்பத்தில் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, என் டீச்சர்ஸ் 2 பேர் இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் சர்வீஸில் ஃபைனல் சர்வீஸில் உட்காந்தாங்க. இங்கிலீஷ் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இமோஷ்னல் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் we knew how you were in school அப்படின்னாங்க. அப்போ தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு ஃப்ளாஷ்பேக் திரும்பி பார்த்தா,
என்னெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவார்னா சான்ஸே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 26, 27 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு வச்சுங்களேன். அந்த வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு எப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் பயன்படுத்துவார்னு. நான் மெசேஜ் வெர்ஷனை படிக்கிறேன். டேக் a good look my friends, who you were when you got called into this life. I don't see many of the brightest and the best among you. Not many are influential, not many are from high societies. But isn't it obvious that God chooses such men and women who are overlooked by the world, and he chooses these nobodies to make them somebodies. அது நீங்கள் தமிழில் வாசித்தீங்கன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தவே ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற பைத்தியக்காரன்ல தேர்ந்தெடுத்தான்னு போட்டுருது. ஆனால் இந்த வேர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் இன்டென்ஷனலாகவே, சொல்லுங்க, கர்த்தர் இன்டென்ஷனலாகவே அப்படிப்பட்ட நோபடிஸை சூஸ் பண்ணி சம்படிஸாக கர்த்தர் மாற்றாராம். ஐயா, இந்த சபைக்கு வரும்போது எல்லாம் நோபடியாக தான் வருவாங்க. ஆனால் இந்த சபைக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டா கர்த்தர் அவர்களை சம்படியாக மாற்றி அவர்களை ஊழியத்துக்காக வல்லமையாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால இந்த 13வது வருஷத்துல நீங்க கால் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீங்க முயற்சி பண்ணுகிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யார் வேணா என்ன வேணா பேசிட்டோம், நம்மளை பார்த்து வீக்குன்னு சொல்லிட்டோம், நம்மளை பார்த்து ஃபீபிள்னு சொல்லிட்டோம், டேமேஜ் குட்ஸ்ன்னு சொல்லிட்டோம், என்ன வேணா ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுக்கட்டும். ஆனால் இவங்களாம் பார்த்து பயன்ற அளவுக்கு நம்ம கையை கொண்டு கர்த்தர் கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் நான் நெகேமியா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஜெபத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இதுவரை நெகேமியா சொல்கிறான் 6-9வது அதிகாரத்தில், இந்த வேலை நடக்காதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்தினார்கள். என்ன சொல்றான்? எங்க வேலையெல்லாம் நடக்காதபடிக்கு எங்க கையெல்லாம் சலித்து போகும் எல்லாம் பயமுறுத்தினாங்க. ஆனா தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். அவன் ஜெபம் என்ன? என் கையை உயர்த்தி, ஆண்டவரே, லார்ட் strengthen my hands for the good work. ஐயா, இந்த சபைக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ண போற ஜெபமே என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னொருத்தர் கையில என் கையை நீங்க பலப்படுத்துவீங்க இந்த சபையில ஊழியம் செய்யும்படியாக. என் கையினால செய்வதை கர்த்தர் ஸ்தாபிப்பார். வெறும் பாஸ்டர் பிரேம்சன் கையினால, பாஸ்டர் கீதா கையினால மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு சபை மக்கள் கையையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அதுதான் உங்க ஜெபமா இருக்கும். பலப்படுத்தி பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சமூகத்தில் நாம் எழுந்திருப்போமா? நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீசஸ், பரலோகத்தின் தேவன் இந்த சபையின் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த சபை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எல்லாம் 2 கைகளை உயர்த்துமா? இன்னைக்கு நம்ம இந்த கையின் காரியங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த கையினால செய்வதெல்லாம், ஆண்டவரே, சத்ருவானவன் சொல்றான் எங்க கை சலித்து போகும் அப்படின்னு சொல்றான். ஆனா தேவரீர் நாங்க ஜெபம் பண்ணுவதெல்லாம், ஆண்டவரே, இந்த கைகளை திடப்படுத்துங்க. strengthen these hands for the good work. ஆண்டவரே, இன்றைக்கு கையை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியின் கைகளை கர்த்தர் பலப்படுத்தி ராஜா, ஆண்டவரே, இந்த கைகளால செய்வதை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க. காட்ஸ் ஆர்மி சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரர் கைகள்னால செய்வதை என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர், என் கர்த்தர் ஸ்தாபிப்பீர். இவர்கள் கைகளை பலப்படுத்தி திடப்படுத்துகிறீர் ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, இன்றைக்கு நாங்கள் வாஸ்தவ வசனத்தின் பிரகாரம் ராஜா, you will choose the nobodies to become somebodies ராஜா. இதே சபையில தேவரீர் கர்த்தாவே அப்பா, பர்ஃப்யூம் மேக்கர், டிஃபரண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து அவர்களை கொண்டு பல ஊழியங்களை என் கர்த்தர் ஸ்தாபிப்பீர், நிறைவேற்றுவீர் ராஜா. God's Army Church will become the biggest hospital here in this area கர்த்தாவே ராஜா. அப்படியே ஹீலிங்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடக்கிற ஒரு ஏரியாவாக, ஒரு ஹாஸ்பிட்டலாக கர்த்தர் இதை மாற்றுவீர் ராஜா. அப்பா 2030க்கு 100 சபைகள் சொன்னாங்க. ஆனா ஐ வாண்ட் டு ஸ்பீக் an unreal number ராஜா. இவள் மனசுல இல்லாத ஒரு நம்பரை கர்த்தர் நீங்க உருவாக்கி அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீர். and God's Army Church will not be limited only to Chennai and Tamil Nadu. என் விசுவாசம் கர்த்தர் இன்னும் பல சிட்டிஸ்ல கர்த்தாவே சர்ச்சுகளை நீங்க கொண்டு போகும்படியாக ஆசீர்வதிப்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்.
பல தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது, பல வார்த்தைகளை கொடுத்தீங்க. ஆனா ஒண்ணு மட்டும், அது எல்லாம் நிறைவேறும் வரை நாங்கள் காத்திருப்போம். ஹல்லேலூயா. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என்னை ஒருவரை. நீ சொன்னதெல்லாம், நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என்னை ஒருவரை. கையில வைத்து சொல்லுமா, நம்புவேன் என்னை நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம், நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என்னை ஒருவரை. நீங்க சொல்றீங்களா? நம்புவேன் என்னை ஒருவரை. உங்க சத்தம் கேட்கட்டுமே. நம்புவேன் நான் நம்புவேன். அப்பா, இந்த புது இடத்தை கொடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நாட்கள் நாங்க ஜெபித்தோம், காத்திருந்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலாக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறீர். and this is just the beginning ராஜா. இது ஆரம்பம் தான். இதே ஏரியால கர்த்தாவே, this will become the biggest thriving church of non-believers. அநேக அவிசுவாசிகளும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் வருகிற ஒரு பெரிய மெகா சபையாக இந்த சபை மாற ராஜா. கிறிஸ்தவர்கள் நிறைந்த சபையா இல்ல, அவிசுவாசிகள் வந்து ரட்சிக்கப்படுகிற ஒரு சபையாக அப்படிப்பட்ட ஆத்மாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாக கொடுவீர். வீடு இழந்தவர்கள், திக்கற்றவர்கள், உடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கட்டுகிற ஒரு சபையாக காட்ஸ் ஆர்மி சர்ச் மாறும். especially even as they step into the 13th year. இதுவரை செய்ததல்ல, புது முயற்சிகள், புது ஆயுதங்கள், புது வழிமுறைகள், நியூ மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஐடியாஸ் கர்த்தர் கொடுக்கிறீர். அதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர், நாங்களோ எழும்பி கட்டுவோம். கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்துவீர். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுமா, கரங்களை தட்டுவோமா கர்த்தருக்காக. God bless you, God bless you, God bless you.